மீட்டர் ஆராய்ப்பாங்க. வணக்கம் ஜோயில். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர் அர்ச்சனா. நான் உங்களோட பேரை சொல்லி பார்த்தா இன்னைக்கு நேரம் கிடைக்கிறது சரியான சந்தோஷமா இருக்கு. It's good to talk to you. It's very good to talk to you. Young people like you is very important. நல்ல விஷயம். நீங்க முன்னுக்கு வாரது வந்து இந்த இதமாக செயற்படுறது ஐம் ஷுர் அங்கே இருக்கிற இளைஞரும் உங்களை மாதிரி துடிப்பாக தான் இருப்பார்கள். துடிப்பாக செயற்படுவார் வந்து I have nothing against you, but நான் இதை 2 பாயிண்ட் மேக் பண்ணணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஒன்று, எஸ், நீங்கள் வந்து இதை பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. I can see you are tired-ஆக வந்துட்டீங்க. எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒருக்கா நான் சொல்ல ஒன்று ஆசைப்பட்டதில் சொல்கிறேன். Medical groundsல there are lot of issues, lot of problems in there. I'm sure மெடிக்கல்ல மட்டுமில்ல பல கச்சேரி எடுத்தான மற்ற துறைகள் எடுத்தான எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குதான். ஆனால் நீங்கள் மெடிக்கலில் ஒரு செயற்பாட்டாளராகவும் ஒரு டாக்டராகவும் அதில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததால் அதை எடுத்து செய்வீங்க, which is very good. அதில் இருப்பதை எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க, which is good. I honestly believe நீங்கள் அதுக்குள்ளேயே நின்றுருந்தா வெரி இம்பார்ட்டண்டாக அதுக்குள்ளேயே நின்றுருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கால பொலிட்டிக்கலுக்குள்ளேயும் அங்கால எங்களோட போராட்டத்துக்குள்ளேயும் போனதுலாம் எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன் அங்கால கைய வச்சீங்கன்னு சொல்லி, எஸ்பெஷலி எங்களோட போராட்டத்துக்குள்ள அதுக்குள்ள எஸ் எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதுக்கு அவனுக்கு கைக்கூடாதுன்றது இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா நாங்க எங்களையே நாங்க குத்துவதா இருக்கக்கூடாது. இப்ப பொது வேட்பாளரை தமிழரை குத்துவதில் கிணறு பேர் இருக்கிறார்கள் சாட்லி. ஆனா நாங்க எங்களுக்கு என்ன, தமிழருக்கு என்ன வேணும், தமிழருக்கான உரிமை என்ன, தமிழருக்கு என்ன வேணும் என்பதெல்லாம் நாங்கள் முக்கியமாக இருக்க வேணும். சேம் டைம் எஸ் as a ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காவில் சிங்களீஸ் பீப்புளும் they are suffering, much as the Muslims, much as the Tamils. இப்போ நாங்கள் என்னத்தை எல்லாருக்குமான்றதையும் பார்க்க வேணும். ஆனால் தமிழருக்கு முக்கியமாக என்ன வேணுமென்றதை நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் நாடாளுமன்ற தமிழக சங்கத்தை முன்னாள் உறுப்பினரும் தற்போது தமிழ் சுயநிர்ணய அமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை விளையோர வச்சு செய்யணும். உங்களை போல விளையோரத்தான் ஒன்றாக்குவேன். எங்களோட தேசிய சொன்ன போல விளையோரம் முன்னு கொண்டு போகணும். அதுக்காக தான் நாங்கள் முன்னுக்கு வேலை செய்கிறேன். ஜாப் இஸ் வெரி குட். ஆனால் பொலிட்டிக்கல் லைக் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்து உங்களோட சொலிசிட்டரே சொல்கிறேன், பொலிட்டிக்கல் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். Now you are into it. Now I will even criticize or I will even pinpoint you என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் there is political is a dirty game. கடைசி என்னுடைய 2 நாளையும் எனக்கு நடந்தா நான் கேட்குற கடைசி ஆசை 2 ஒன்றா